லார்ட். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே லிவிங் மிராக்கிள் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த ஃப்ரைடே 21 2025 கர்த்தர் உங்களை பெருக செய்ய போகிறார். ஒரு வழியை உண்டாக்க போகிறார். எதெல்லாம் வழி இல்லையோ அந்த இடத்துல வழி, எந்த இடத்துலலாம் வாய்ப்புகள் இல்லையோ அந்த இடத்துல வாய்ப்புகள் கர்த்தர் இன்றைக்கி செய்ய போகிறாரு. இன்றைக்கி நமக்கு அவர் கொடுத்த வேத வசனம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஈசாக்கு ஒரு துறவை வெட்டுறான். அந்த இடத்துல அவங்க வாக்குவாதம் பண்ணல. யார் வாக்குவாதம் பண்ணல? அந்த பெலிஸ்தர் மக்கள். கேரார் பள்ளத்தாக்கில் அவன் போய் குடியிருக்கிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிமித்தம், ஆபிரகாம் நிமித்தம் ஈசாக்கை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் அவன் துறவி வெட்டும் பொழுதுலாம் அந்த மக்கள், கேரார் மக்கள் அவனுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க. இது எங்கள் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எதிர்த்து நிற்கிறாங்க. அவனு அந்த இடத்துல அமைதியாக இருக்கான். அந்த வாக்குவாதம் பண்ண இடத்துல ஏசேக்குன்னு பேர் வைக்கிறான். உன்ன இடத்துல குழி வெட்டுறான். அந்த இடத்துலையும் அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ண, இது எங்கள் இடம், எங்கள் தண்ணீர்ன்றாங்க. எப்படி வாக்குவாதம் பண்ணுறவங்க? இவன் வெட்டுறான், அவங்க இடம்னு சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, உபத்திரவமாக இருக்கிறாங்க. முன்னேற வழியெல்லாம் அடைச்சி போடுறாங்க. அந்த இடத்துல அவன் சித்தனா என்று பேருறான். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றம் அடைவதற்கு, நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் நம்ம பழுகும்படிக்கு, பெருகும்படிக்கு, முன்னேற்றம் அடையும்படிக்கு தடையாக எந்த மனிதனும் இருந்தாலும், யாராக இருந்தாலும், தேவன் இன்றைக்கு ஈசாக்கை போல உங்களுக்கு எல்லாவற்றையும் பொறுமையாக நிதானமாக இருந்து மேற்கொண்டு பரிசுத்த ஆவியின் வரத்தினால உங்களுக்கு ஒரு சமாதானத்தின் ஆவியை கொடுத்து, பொறுமையை ஆவியை கொடுத்து, ஈசாக்கை போல யார்கிட்டையும் எதிர்த்து சண்டை போடாமல், ஒரு இடத்துல ஈசாக்கு திருப்பி வெட்டுறாரு. அந்த இடத்துல அவங்க வாக்குவாதம் பண்ணல, ரெகபோத் என்று பேர் வைக்கிறான். இந்த இடத்துல கர்த்தர் நாம் பழுகும்படிக்கு இடம் உண்டாக்கினார். நான் எஸ், God will give you a room for you to increase. எஸ், ஆம். ஈசாக்கு பொறுமையாக இருந்தனால்தான். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எங்கள் அப்பா இப்படி என்கிட்ட இப்படி, நான் எப்படிப்பட்டவன் சொல்லி வாக்குவாதம் பண்ணலை. பண்ணி இருக்கலாம், எதிர்த்து நிற்கலாம். ஈசாக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதன் கிடையாது, தேவ மைந்தன். அவனுடைய தகப்பன் ஆபிரகாம் மகாபிரிய பிரபு, அவருடைய பிள்ளை. பேக்ரவுண்ட் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. ஆனாலும் அவன் சண்டை போடலை, வாக்குவாதம் பண்ணலை. அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக யார் நிற்கிறா? சண்டை போடுறாங்களா? வாக்குவாதம் பண்ணுறாங்களா? உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்களா? வார்த்தையில் ஹர்ட் பண்ணுறாங்களா? உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்காங்களா? வியாபாரத்துக்கு தடையாக இருக்காங்களா? உங்கள் வேலையில் உங்கள் அதிகாரி உங்கள்கிட்ட எரிஞ்சு விடுறானா? பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவின் பிள்ளைகள், பொறுமையாக இருங்க. ஈசாக்கை போல பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, வார்த்தையை விடாதீங்க. எப்படி ஈசாக்குக்கு ஒரு இடத்துல வாக்குவாதம் பண்ணல, அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு எதிராக வாக்குவாதம் சண்டை போட அலோவ் பண்ணல. எதையும் ஆண்டவர் அலோவ் பண்ணதான் நடக்கும். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பினால் ஒழிய அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை கர்த்தர், ஃபேவரை உங்களுக்கு கொடுப்பார். இதை இன்னைக்கு ரெகபோத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி நீங்களும் பழுகும்படிக்கு, பெருகும்படிக்கு, உங்கள் எல்லைகள் பெரிதாக்கும்படி, உங்கள் வியாபாரம், உங்கள் வருமானம் உயரும்படிக்கு, சந்தோஷம் உண்டாகும்படிக்கு, உடல்நலத்தில் ஒரு சுகம் பலன் உண்டாக்கும்படிக்கு, உங்கள் வாழ்விலே ஒரு உயர்வை கொடுக்கும்படி கர்த்தர் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரெகபோத்தை உண்டு பண்ணி உங்களை பெருக பண்ணுகிறார். ஆம், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வாயில் அறிக்கையிடுங்க, பிதாவை தேவன் உயிரோடு எழுப்பினார்னு. நிச்சயமாக தேவன் உங்களை பழுகி பெருகி உங்கள் ஸ்தானத்திலிருந்து உங்களை அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்வை கொடுத்து பெருகும்படி செய்வார். ஆம், தேவன் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை நினைவு கூறுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த கொடுத்த இந்த வசனங்களை நீர் புடமிடும் ஆசீர்வதியும். பார்க்குற ஒவ்வொருத்தருங்களுக்கும் இந்த வசனம் ஆண்டவரே அவங்களுடைய எலும்புகளில், நரம்புகளில்
உயிரில் ரத்தத்தில் இறங்கட்டும். ரெகபோத் இன்னைக்கு இடம் உண்டாக்கினார், அது நடக்கட்டும். இன்னைக்கு இடம் உண்டாக்கினார், அவர் இருதயம் பேசட்டும், உள்ளம் நம்பட்டும். அவன் சிந்தனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை காத்து கொள்வார். எப்படிப்பட்ட பகைமை இருந்தாலும் தடை இருந்தாலும் அதை உடைத்து போட்டு இன்னைக்கு நமக்கு வாக்குவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு கொடுத்து ரெகபோத்தை கொடுத்து ஆசீர்வதித்து இடம் உண்டாக்கினார். பெருக வளர இடம் உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ காட்.